நான் இன்னைக்கு மண் சட்டியில தான் கீரை செய்ய போறேன். மண் சட்டி அடுப்புல வச்சு ஹீட் ஆனதும் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்க என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வரமிளகா போட்டிருக்கேன். வரமிளகாக்கு பதிலா பச்சை மிளகாவுமே போடலாம். உங்ககிட்ட எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க. உங்க காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்க வரமிளகாயோ பச்சை மிளகாவையோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நார்மலா தான் காரம் சேர்ப்பேன். அதனால நான் எனக்கு தகுந்தாப்புல போட்டிருப்பேன். கொஞ்சம் நிறைய சேர்க்கிறவங்க நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இல்ல நான் காரமே சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க நீங்க இதை அவாய்ட் கூட பண்ணிக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் குட்டி குட்டியா வெட்டி வச்சிருந்தேன். அந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தோடய ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அந்த ஸ்டேஜ்ல நீங்க தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்து கீரை தான் போடணும். கீரையை நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னா கீரையில மண் இருக்க சான்ஸ் இருக்கு. கழுவி வச்சிருக்க கீரையை சேர்த்து அந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்க கீரை கூட்டு வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சட்டியில கீரையை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, இது பத்துதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில டைம் கீரை நிறைய ஆயிரும், சட்டி சின்னதாயிரும், அது சுருங்கிரும். இருந்தாலும் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண கஷ்டமா இருக்கும். பிகினரா இருந்தா அதை செக் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. ஏன்னா நான் இந்த மிஸ்டேக்கை முன்னாடி பண்ணியிருக்கேன். நம்ம வதக்க வதக்க அந்த கீரை சைஸ்ல சின்னதாயிட்டே போகும். அடுப்பை நல்லா ஸ்லோல வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அப்பப்போ ஓபன் பண்ணி லைட்டா கீரையை கிளறி விட்டுக்கோங்க. கீரை சீக்கிரமாவே வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ்லயே வெந்துடும். கீரை எப்படி வெந்துருச்சுன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம்னா, அது நார்மலா இருந்த கிரீன் கலரை விட டார்க் கிரீனா இருக்கும். அதே மாதிரி நீங்க கீரையை டச் பண்ணி பார்க்கும்போதும் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போதும் அது சாஃப்டா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கீரை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க துருவி வச்சிருக்க தேங்காய் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிருங்க. இதை நல்லா பரட்டி விட்டுட்டு இறக்குனா கீரை கூட்டு ரெடி. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே தேங்காய் போட்டிருப்பேன். எனக்கு கீரையில எல்லாம் கொஞ்சம் நிறைய தேங்காய் இருந்தா பிடிக்கும். நான் மண் சட்டியில பண்றதுனால நான் ஆஃப் பண்ணிட்டு தான் தேங்காய் துருவலை போட்டு மிக்ஸே பண்ணேன். ஏன்னா அந்த பாத்திரத்திலேயே ரொம்ப நேரம் ஹீட் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறதுனால. இந்த ஸ்டேஜ்ல உப்பு பத்தலனாலும் போட்டுக்கோங்க. இந்த கூட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.